வேலையெல்லாம் லேசுப்பட்ட வேலை கிடையாது, பார்த்துக்கோ. ரெடியா? 10 ரூபா ஒன்றா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் சோம்பேறியாக இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது. சோம்பேறியை நீ எறும்புக்கிட்ட இருந்து என்ன செய்ய, அதனுடைய சுறுசுறுப்பாக கற்றுக்கோ. இன்னைக்கு வணக்கம்னா அந்த செல்லை நோண்டிக்கிட்டு செல்லில் சும்மா விளாக் எடுத்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு திரிவேன். ஆனால் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் என்ன செய்யும், ஏதாவது வாழ்க்கையில் கிடைக்குமே தவிர கஷ்டப்படாமல் ஒன்றுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு கிடைக்கிறதான் வாழ்க்கையில் நினைக்கும். சும்மா ஊரை ஏற்றி உலகத்தை ஏற்றி அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி ஏதாவது நம்ம சம்பாரிச்சிடலான்னு முடிவு பண்ணால் அது வாழ்க்கையில் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இப்போ பிரயோஜனமான வேலையை நம்ம செய்யணும். ஏன் இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இது நம்மளுடைய உழைப்பு. தெய்வம் நமக்கு கொடுத்துருக்குற அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்ம வேலை செய்யணும். வேலை செஞ்சு அதுலேருந்து வருமானத்தை எடுத்து சந்தோஷிக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஊரை ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு ஜனங்களை ஏமாற்றி பாவப்பட்ட அப்பாவிகளை ஏமாற்றி அவனும் வாழ்க்கையில் நிற்கிறாங்க. சுகிச்சு சந்தோஷமாக இருக்காங்களே தவிர அவங்களால எந்த மனுஷனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்ம எப்படி இருக்கோம், எப்படி வாழ்ந்தோம் முக்கியம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா, மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோமா, மற்றவங்களுக்கு நம்ம தீமை செய்கிறோமா. தீமை செஞ்சால் ஒரு நாள் என்ன செய்யும், தீமைக்கு தீமை நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். அப்போ அதனால் தீமையும் செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம சீர்படுத்தி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? இது நன்மையின் நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் கடவுளும் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. ஆமாம், வேலை செய்யணும். சோம்பேறியாக இருந்த மட்டும்னா ஒன்றும் ஏன் கேவாது. பார்த்துக்கோ, இப்போ இன்னைக்கு 10 செடி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஏன்னா வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு. அதனால தான் இந்த வேலையை செய்கிறோம். வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்றப்ப அது நமக்கு என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாக இருக்குமே தவிர அதனால என்ன வராது. ஒரு கஷ்டமான நிலைமைகள் எப்பவுமே வரப்போகிறது கிடையாது. சரியா? அதனால் படித்தா மட்டும் போதாது. மற்றவங்களை ஏமாற்றாமல், திருடாமல், வஞ்சிக்காமல் நம்ம வேலையை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா, மற்றவங்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கோம். அப்போ அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், பெரிய ஆசீர்வாதங்களும் கொண்டு வரும். சரி.